ரோன் 95 பெட்ரோல் மானியங்களை அனுபவிப்பதற்கான தகுதியை தீர்மானிப்பதில் ஒருவரின் சொத்து மற்றும் சொகுசு வாகனங்களின் உரிமையும் மாத வருமானமும் கருத்தில் கொள்ளப்படலாம் என நிதி அமைச்சரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். LHDN எனப்படும் உள்நாட்டு வருவாய் வாரியத்தின் வருமான பதிவுகள் மற்றும் மலேசிய புள்ளி விவரத்துறை நடத்திய வீட்டு வருமான கணக்கெடுப்பின் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரவு ஆதாரங்களை பயன்படுத்தி அத்தகுதி மதிப்பிடப்படும் என்றார் அவர். உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி வழங்குவதில் இது மிகவும் விரிவான அணுகுமுறையை உறுதி செய்கிறது. செப்டம்பர் இறுதிக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என மக்களவையில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அன்வார் தெரிவித்தார். ரோன் 95 மானிய மறுசீரமைப்பு எப்போது செயல்படுத்தப்படும், என்னென்ன வழிமுறை செயல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன் கேட்ட கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். எது எப்படி இருப்பினும் 85 விழுக்காட்டு மலேசியர்கள் இந்த மானிய மறுசீரமைப்பால் நேரடியாக பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் உறுதியளித்தார். மலேசிய குடியுரிமை அல்லாதவர்களும் உண்மையிலேயே வசதி படைத்தவர்களும் மட்டுமே மானியத்தை பெறுவதில் இருந்து விலக்கப்படுவார்கள் என்பதை அவர் வலியுறுத்தினார். 2025 ஆண்டின் 2ஆம் பாதியில் ரோன் 95 பெட்ரோல் மானிய இலக்கை செயல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக அன்வார் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.